ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சேம் டு யூ. என்ன அவ்வளவு சந்தோஷம் என்ன? ஐ லவ் யூன்னு சொல்லி போனீங்க கடைசியா. ஐ லவ் யூ செல்லம். டார்லிங் ஐ லவ் யூ. கேட்டி சரி ஐ லவ் எல்லாரும் யூ டூ சொல்லணும். ஐ லவ் யூ டூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சார் கூட சலக்கு பாட்டுக்கு ஆடணும். எனக்கு புடவை, அவருக்கு வேட்டி ட்ரெஸ்ஸு, பூவு, ஸ்வீட்டு, காசு எல்லாம் வச்சு எங்களுக்கு தட்டில் கொடுத்தாங்க. நிஜமாவே உங்களுக்கு வயசு 25 தாங்க? இல்லை, எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியும். எனக்கு அது ஏன் வயசு கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. படிச்ச பொண்ணுங்களா குழந்தை பெற்றியோ, குழந்தையாச்சு அவனுக்கு, வேற என்ன பண்ற? காட்டு வேலை தான் செய்யற. காட்டு வேலை செய்ய கல்யாணம் நடக்குதுன்னா அங்கே போய் நின்று பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு நாங்கள் இலை எடுக்கும்போது அவங்க மேலே படக்கூடாது, அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. சத்தியம் உனக்குலாம் என்ன தெரியும்? இந்த வேலைக்கு வந்துட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு வரலான்னு ஆசைப்படலாமா? இவங்க கூட வந்து நீ நிற்கலாமா? என்ன வயசு வித்தியாசம் என்ன உங்களுக்கும்? எனக்கு 15 வயசு இருக்கும்போது அவருக்கு 29, 25 ஆகுது, அவருக்கு 37 ஆகுது. சிலம்பம் கிளாஸ் என்னென்ன கிளாஸ்லாம் வருது, எவ்வளோ குழந்தைங்களை சேர்த்துடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் போய் என் பசங்களை சேர்த்துடணும். ஆனால் என்னை வந்து இவர் சேர்த்து விட்றான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, உங்கள் வீட்டுக்காரர் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இப்போ காட்டில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபோன் அடிச்சு பேசுவோமா அவர்கிட்ட கொஞ்சம்? நம்பர் தெரியுமா? ஆ அது எப்படி தெரியாம இருக்கு? ஹலோ, சொல்ல பஞ்சுமே. எங்கங்க இருக்க? நான் இங்க ஏகேடி ஸ்கூலுக்கு போயிருக்கிறாயா? எங்க ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சேம் டு யூ. என்ன அவ்வளவு சந்தோஷம் என்ன? ஐ லவ் யூ டு சேம் டு யூ. ஏதோ ஒரு டைம் சந்தோஷமா இருந்தா சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இப்பயும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னது அவங்க சொன்னதுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறாங்களுக்கு அப்படி இருந்தாதான் அவங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். நான் நினைச்சது வேற. ப்ரோக்ராமுக்குள்ள போயாச்சு. சரி, 3 குழந்தை இருக்கு. சரி, உடம்பு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க. சரி, என்னப்பா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அப்படின்னு நான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு டாட் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப உடைச்சிட்டாங்க என் மனைவி. என்ன சொல்றாங்க ஊர்ல எல்லாருமே, வேலை செய்யற இடத்துல எல்லாம்? ஊர்ல எல்லாருமே ரொம்ப எனக்கு எந்த அளவுக்கு என்ன வேற மாதிரி பார்த்தாங்களோ, இந்த வயசு 3 குழந்தை இருக்கு, நிறைய பிரச்சனைல இருக்கிற, இதையும் தாண்டி உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் டான்ஸ் கிளாஸ் அனுப்புற? இருக்கிற பிரச்சனைய கூட வச்சுக்கிட்டு காட்டுல வேலை செஞ்சு இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சுட்டு வந்தா போதாதா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ் அனுப்புறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அப்படி கேட்டவங்களும் இப்ப பரவாயில்லப்பா, நீ நினைச்ச மாதிரி சாதிச்சுட்ட, ஒய்ஃபை எப்படியாவது டான்ஸ்ல கொண்டுட்டு போகணும்னு நினைச்சா அது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு உலகமே வியப்பா பாக்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டப்பா, பரவாயில்லப்பா. நான் கூட சரி என்னவோன்னு நினைச்சேன். சரி, எதை போகுது ஆடுது, ஏன் உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏன்டா டான்ஸ் கிளாஸ் அனுப்புற, கூட வச்சுட்டு வேலை பார்த்தா என்ன அப்படின்னு எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சண்டை போடுவேன். உனக்கு என்னம்மா, உன் வேலை என்னவோ வேலை செய்யுமா, எனக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அவளுக்கு டான்ஸ் பிடிக்கும் அதனால நான் அனுப்புறேன் அப்படின்னு எங்க அம்மாவே நான் சண்டை போட்டுருக்கிறேன். அதை பத்தி அவங்கள்ட்ட அவங்களே இப்ப பெருமையா சொல்றாங்க. சரி, ஐ லவ் யூன்னு சொல்லி போனீங்க கடைசியா. ஐ லவ் யூ செல்லம். டார்லிங் ஐ லவ் யூ. கேட்டி சரி சரி எல்லாரும் சொல்லணும். ஐ லவ் யூ டூ. சரி, போன வாரம் பார்த்துருந்தேன் சரத்குமார் சார் வீட்டுக்கு போயிட்டு இந்த பூனை தோசை சாப்பிட்ட ஒரு விஷயம், அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்களேன். ஐயோ, அவ்வளோ சந்தோஷம். அவரை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி சொன்னதில் என்ன பண்ண போகிறாங்க, போயிட்டு நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே பசங்க வீட்டுக்காரெலாம் வர வச்சுருந்தாங்க. வர வச்சு காரில் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா பயங்கரமாக இருக்காங்க இடமே. மேம் கீழே நிற்கிறாங்க. பஞ்சு, ஐயோ அவங்க பேசுறது இருக்கு. அவங்க ஜட்ஜஸ் மேம், அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க. நான் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து அப்படி அவங்க பேசவே இல்லை. நான் அழுத என்னை சும்மா திட்டாங்க. அழுவாத அழுவாத அழுவாத, எப்போ பார்த்தாலும் அழுவுற. அது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா. அவங்க சும்மா பேசல, எப்பயுமே அப்படியே தான் பேசுவாங்க. நான் வந்தோடனே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறவில்ல, சும்மா இருக்கிறது. நீ அழுவுன்னு அங்கேயே அதே தான் சொன்னாங்க. நீ அழுவுன்னு இன்னைக்கு அவ்வளோதான், நீ சிரிச்சிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தாங்க, அவ்வளோ நல்லா பேசுனாங்க. சார் இருக்காரு, அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அவர் பேசுறது, வாயை அசைக்கிறது அவ்வளோ அழகாக
அவ்வளோ எங்கள் வீட்டுக்காரர் கூட பக்கத்துலேயே உட்காடுறாங்க. என் பக்கத்தில் என் பையன் வேற அவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வர சொல்லி வேலை வாங்குறான். எனக்கு என்ன இவன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன்றுமே முகம் கூட சொல்லிக்கல. அப்படியே அதை எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. டிஷ்யூ உனக்கு ஊருக்கு போகும்போது நிறைய ஒரு பாக்ஸாக டிஷ்யூ வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட கூட சொன்னாங்க. சொல்லிவிட்டு எனக்கு புடவை, அவருக்கு வேட்டி ட்ரெஸ்ஸு, பூவு, ஸ்வீட்டு, காசு எல்லாம் வச்சு எங்களுக்கு தட்டில் கொடுத்தாங்க. ஐயோ அவ்வளோ சந்தோஷமாக மேம் வேறு வந்து கேசரி கொடுத்தாங்க. அந்த கவனிச்சிக்கிறது இருக்கே அம்மா, நான் தான் அந்த மாதிரி போய் வாயை கூட திறக்காமல் இப்படி இப்படி போய் கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன ஒரு அன்பா பாசமாக அந்த அன்பு இந்த லவ்ன்றீங்களே இப்படி அது அங்கே தாங்க. ஐயோ அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு சத்தியமாக. அப்படியே உணர்ந்து அது வாயே சொல்ல முடியல. அப்படியே வாயை அடிச்சு போயிருந்தேன் அன்றைக்கெலாம் நான். அதே மாதிரி அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு என் பக்கத்துலேயே அவர் பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன். பேசிக்கிட்டே சாப்பிட்றாரு. எனக்கு அவர் பேசுறது அவர் கிட்ட நான் உட்காந்து சாப்பிட்றதே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. சாரு கூட சலக்கு இந்த பாட்டுக்கு ஆனேன் நான். ஐயோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நினச்சி பார்க்கலங்க இதெல்லாம். நான் நினச்சி பார்க்காத ஏக்கப்பட்ட ஒரு விஷயம். அங்கே அப்படியே அவர் கூட போகும்போது பாருங்களேன் எனக்கு அம்மா ஒரு ஐயோ நிஜமாவே உங்களுக்கு வயசு 25 தானே? ஆமாங்க. அதையும் சோகமாக சொல்கிறீங்க? ஆமாங்க. இல்லை எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியல. ஏன் நிறைய பேர் கேட்குறாங்களா? அது சொன்னால் நம்பாம ஆதார் கார்டு காட்டு, டிசி காட்டு அப்படிலாம் சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. 25 ஏன் எனக்கு அது ஏன் வயசு கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்குது. சரி 25 நம்பலனா ஒரு 40 50 ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்க. அதுக்கு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என் குடும்பம் அந்த என் டான்ஸே கிடச்சிச்சு. இதுக்கு மேலே அதில் நான் நினைக்கல பெருசாக வயசு சின்னதாக இருக்கு நான் அப்படி நினைக்கல. ஆனால் கேட்குறவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீயும் கேட்குறேன்னு என்னையும் பார்க்குறீங்க? இல்லை கணக்கு போடுறாங்க. எனக்கு கணக்கு போட தெரியாதுன்னு. இல்லை இதுதான் நடக்குது அதுதான் நடக்குது. இல்லை அப்போ இவ்வளோதான் உனக்கு முடிஞ்சுது, இது முடியல என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போனா ஒரு வயசு ஆகாது, இது ஆனாதான் அப்போ நீ அதை கணக்கில் வைக்கக்கூடாது, பிறந்ததை வைக்கக்கூடாது, அடுத்ததுலேருந்து வைக்கணும், அது இதுன்னு குழப்புறாங்க. ஏதோ ஒன்று 24 25 ஏதோ ஒரு வயசு அவ்வளோதான். ஓகே 15 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே எப்படி ஆரம்பிச்சிச்சு உங்கள் கல்யாண கதைன்றது? அப்படிலாம் எனக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அம்மா இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு தம்பி, நான் தான் பெரிய பொண்ணு. அப்போ 9வது முடிச்சுட்டு 10வது முடித்தேன். 10வது முடிச்சுட்டு 11வது போகலான்ற இருக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. ஊரில் அதுதான் ஏஜ் அட்டன் பண்ணால் அடுத்த வருஷத்தில் அப்போயே சரி பண்ணிடலாம், நம்ம தனியாக இருக்கும்போதுமே பொண்ணுக்கு பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு பெருசாக வசதியும் அவங்களுக்கு அதை பற்றி தெரில. சரி இவ்வளோ நாள் இருந்தால் இதுக்கு மேலே கரெக்டாக குடும்ப வாழ்க்கையில் போகணும், இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு 5வது படிக்கிறதுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்டாவே அது ஒரு மாதிரியே ஆகிடும். அதனால் அது எனக்கு தான் தெரியும். வீட்டில் ஆனால் ஸ்கூலில் ஆடுவேன் போவேன். எங்கள் அம்மா ஆனால் அவ்வளோக்கா ஆடுறா சரி போடுறா ஆடுறியா வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே எவ்வளோ எனக்கு பிடிக்கும் அதையே நான் நினைக்கிறேன். நான் அதை பண்ண விருப்பப்படுறேன். நானும் அவங்க அதை பற்றி நினைக்கல. அவங்க அதை பண்ணுற சூழ்நிலையும் இல்லைனாலும் நானும் கேட்கல. நான் கல்யாணம் வேணான்னுலாம் சொன்னேன். ஆனால் வேணான்னா எப்படி சொல்லணுன்றது எனக்கு அப்போ தெரியல. அந்த வயசில் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது. ஆமாம் அதுதான் நான் இப்போ தான் நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் அப்போ தெரியல. அப்போ அப்பா அம்மா சொல்கிறது தானே கேட்கணும். அப்போ இருந்து எங்கள் குடும்பம் சொன்னாலும் அம்மாவை பார்த்தா கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வந்தாச்சு. அதுக்கப்புறம் குடும்பம் என்ன வயசு வித்தியாசம் என்ன உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும்? ஆமாம் எனக்கு 15 வயசு இருக்கும்போது அவருக்கு 29. இப்போ எனக்கு இப்போ எனக்கு 25 ஆகுது, அவருக்கு 37 ஆகுது. பசங்க பிறகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்காருக்கும் தெரியாது இந்த மாதிரி டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எதுவுமே தெரியாது. சரி அதுக்கு முன்னாடி ஆடுவேன்னு தெரியும். நான் ஸ்கூலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டான்ஸ்லாம் ஆடுவேன். சரி ஸ்கூல் படிக்கும் போது ஆடுறாங்க அப்படின்றதான் தெரியும். அதுவே என்னோட வாழ்க்கையே இருந்தது. இப்படி கல்யாணத்தினால அது தடைப்பட்டு போயிடுச்சேன்னு அப்படின்றது அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு. 2 பேரும் ஒருத்தர் ஒன்றா வேலைக்கு போக ஆரம்பித்தோம். நிறைய நேரம் ஒன்றாவே ஒரே இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஒருத்தர் நிறைய பேசுவோம். குழந்தைங்கள பற்றி நிறைய பேசும்போது நம்ம குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும். எங்களுக்கு வீடு இல்லை. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வீடு இல்லை. எனக்கு அவர் ஏன் சொல்கிறேன்னா என்னை நகை பணம் எதுவுமே வேணான்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வரதட்சணை எதுவுமே இல்லாமல் இதை வரைக்கும் அதை போய் என்னை ஏன் கொண்டு வரலன்னு அவர் கேட்டதில்லை. ஆனால் எங்ககிட்ட இல்லை, அது வேறு விஷயம். அதில்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் ஏன் நான் தனியாக கொண்டு வரல அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதும் இல்லை. அதை பற்றி எதுவுமே பேசுனது கிடையாது. அதனால் அந்த சில விஷயம் நான் வளரும் போது எனக்கு கொஞ்சம் இந்த விஷயம்லாம் குடும்பம் நடத்துகிற விஷயம்லாம் தெரியும். மெச்சூரிட்டி வரும்போது அப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது இதெல்லாம் கேட்குறாங்களே பண்ணாங்களே, இவர் நம்மள்கிட்ட கேட்கவே இல்லையே, அப்போ இவர் நம்மளை எவ்வளோக்கு விட்டு கொடுத்துருக்காரு, இந்த அளவுக்கு இந்த வேலை தெரியல, இன்னைக்கு தெரியுது, தெரியாத அன்னைக்கு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்து ஒருத்தர்
பேசும்போது இந்த மாதிரி டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செல்லுலலாம் நிறைய பார்க்கும்போது நிறைய பண்ணி போட்டு அந்த அவார்டு ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது டிவியில் வரும்போது பாரு நானும் இந்த மாதிரிலாம் ஆடுவேன், நானும் இப்படிலாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன். அப்புறம் மண்டபத்து வேலைக்கு போவோம் நாங்கள், முகூர்த்த நாள் வந்தால் முகூர்த்த சீசன் வந்தால். இதெல்லாம் எப்போ நடக்குது இந்த விஷயம்லாம் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னதெல்லாம்? ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. 8 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்களா? 8 மாதத்துக்கு முன்னாடி தான். ஒரு போன வருஷம் சொன்னேன் டான்ஸ் பிடிக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கும் இதனால தாங்க விட்டுட்டேன். டிவியில் பார்க்கும்போது நானும் இந்த மாதிரிலாம் ஆடுவேன், இங்கெல்லாம் விட்டா நானும் ஆடுவேன், நல்லா செம்மையாக ஆடுவேன் அப்படி சொல்லுவேன். நீ பொய்யெல்லாம் சொல்லாத, உனக்குலாம் அவ்வளோ ஆட தெரியுமா, நிஜமா எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா அப்படி ஆடுவேன்ட்டு அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. இந்த 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மண்டபத்து வேலைக்கு எப்பயுமே போவோம். அப்போ அங்கே போகும்போது பசங்களாம் என்னை விட்டுட்டு ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிக்கும் போது நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் இப்படிலாம் ஆடுறாங்களே, என் கூட படித்த பொண்ணுங்களாம் நல்லா வேலைக்கு போகுது, வேறு ஏதாவது குழந்தை பெற்றியோ, குழந்தையாச்சு அவனுக்கு, வேறு என்ன பண்ணுற, காட்டு வேலை தான் செய்கிற, காட்டு வேலை செய்கிறியா, ஐயோ ஏன்டி இப்படி போயிட்ட, நீ தான் சூப்பராக ஆடுவியே பண்ணுவியே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது, ஏன் நம்ம பண்ணா என்ன, நம்ம இப்போ செஞ்சா என்ன, ஏன் நமக்கு தான் இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது சொல்லலையே தவிர மற்றபடி பாட்டு போட்டால் எங்கேயாவது கல்யாணத்து வீட்டில் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் பாட்டுலாம் போட்டால் பாடுவேன், பஸ்ஸில் பாடுவேன், பஸ் ஸ்டாண்ட்லாம் தரனா இப்படி பண்ணிட்டே தான் இருப்பேன். அது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதையும் அவர் சொன்னதே இல்லை. காட்டில் எங்கேயாச்சும் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சுன்னா நான் மட்டும் ஆடுவேன் வேலை செஞ்சுக்கிட்டே. அதெல்லாம் அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. இப்படி இருக்க பண்ணுற போகிற வந்துடுறேன். அப்போனா நான் இதை விட இன்னும் குண்டாக இருந்தேன், அப்பயே ஆடுவேன். ஏன்னா எனக்கு குண்டா இருக்கிறதுலாம் பெரிய விஷயமா எனக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும் ஆடினா, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் என்னால் யாருக்காகவும் அது இல்லைன்னு ஒத்துக்க முடியல என்னால். ஊர்லலாம் சொல்லுவாங்க, என்ன இப்படி ஆடுற, இப்படி பண்ணுற, நான் பார்க்குறோம் என்ன நினைப்பேன், நம்ம ஊருக்காரெலாம் என்ன நினைப்பான் அப்படின்னாலும் எனக்கு அந்த டான்ஸில் அது என்ன பண்ணுறாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்னா ஓரளவு இந்த அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்காக சுருக்கி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் டான்ஸை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மேலே அவ்வளோ பிடிக்கும். நான் போய் அங்கே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருவாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டேன்னா அதுக்கு ஒரு ஒன்றுமே சொல்ல. சரி நான் வேலையை முடிச்சுட்டு இருந்தால் ஒரு கரும்பு வெட்டிகிட்டு இருந்தார். கரும்பு வெட்டிருக்கும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றாரு, அங்கேயே குளிச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறேன். ஆடினோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, என்னென்ன நான் எவ்வளோ லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணுறோம், இங்கே வந்து இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கோம், உன்னை வேலை கூப்பிட்டு வந்து நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு கேட்டு ரொம்ப சண்டை வந்து சம்பளமே அன்னைக்கெல்லாம் கொடுக்கல. எங்கே ஆள் குறையுது, இங்கே செய்கிற ஆள் குறையுது, இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் இது தேவையில்லாத வேலை உனக்குலாம், நீ இந்த மாதிரிலாம் ரொம்பமா பேசினாங்க. எங்க அந்த கல்யாணம் நடத்துறவங்க அவங்களா? அவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்க, அவங்க தான் நடத்துறாங்க. அவங்கள வர வச்சது எல்லாமே அவங்க தான். நானும் அவங்க கிட்ட தான் வேற நம்ம இலை எடுக்கிற வேலை செய்கிறேன் இல்லையா, பாத்திரங்கள் வருது, நம்ம அவங்க கூட போய் நான் அந்த மாதிரிலாம் வேலையை விட்டுட்டு போய் அந்த மாதிரி பண்ணினது, அவங்க அளவுக்கு போய் நான் பண்ணினது அவங்க சொந்தக்காரங்களாம் அவங்க கூட வந்து ஆடும்போது போகும்போது தெரிஞ்சு பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நான் ஆடுவேன்றது அங்கே அதை அவங்க தெரிஞ்சுக்கல. உனக்குலாம் என்ன தெரியும், இந்த வேலைக்கு வந்துட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு வரலான்னு ஆசைப்படலாமா, இவங்க கூட வந்து நீ நிற்கலாமா அப்படின்ற மாதிரி பேசினாங்களா? அந்த செலக்ட் ஆயாச்சு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த வளையல், இந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எனக்கு கொடுக்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே நல்லா கவனிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, உண்மையாக மரியாதை கொடுக்குறாங்க. அந்த வேலை அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு எப்படி நீ வர அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. அந்த கல்யாணம் நடக்குதுன்னா அங்கே போய் நின்று பார்க்கக்கூடாது. அந்த சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி நின்று பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு நாங்கள் இலை எடுக்கும்போது அவங்க மேலே படக்கூடாது, அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. சத்தியமாங்க அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் இங்கே ஆடுறவங்க மற்ற கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் கூட வந்து ஆடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னை கட்டி பிடிக்கிறாங்க, இப்படி முத்தம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு சத்தியமா ஆச்சரியமா இருக்கு. மேம்லாம் இன்னுமே மேம் போட்டு அதுக்கே அப்படி கேட்குற கிட்டவா அப்படி இன்னுமே அப்படிதான் பேசுறாங்க. என்னை பஞ்சமியா மதிக்கிறாங்க. என்ன அவங்க அதை பார்க்கும்போது எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, நம்ம இந்த இடத்துல இருந்தோம் எப்படி இவங்கெல்லாம் பேசுவாங்க, ஐயோ எப்படி பேசுவாங்க, நான் அப்படியே தான் இருக்கேன். ஆனால் அவங்க ஒன்றுமே நினைக்கல. எல்லாருமே அந்த மாதிரி ஒன்று நான் இங்கே ஃபீல் பண்ணதே இல்லை. அப்படி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்டெலாம் எங்கிட்டலாம் பேச மாட்டாங்க, ஆனால் அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா, அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் பெருசாக சிரிச்சோ ஃப்ரெண்ட்ஸோ கமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார். என்னையை விட மோசம், வாயே திறக்க மாட்டார். ஆனால் இங்கே வந்து அவர் சிரிச்சதான் நான் பார்த்தேன்.
என்ன நடந்துச்சு அந்த நடுவுல இருக்கக்கூடிய timeல? அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் டான்ஸ் கிளாஸ் அவர் போய் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. உங்க வீட்டுக்காரர் சேர்த்தாரா? அவரே தேடினாரு. தேடி போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி இந்த டான்ஸ் கிளாஸ் அவரே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க பையன் தான் போக போகிறான் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க. ஆனால் இல்லைங்க இவங்களுக்கு பிடிக்கும், சின்னதுலேருந்தே ஆடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளமாக பசங்களாம் இருந்தனால ஆடல. இப்போ இன்னமும் அவங்க அந்த ஆர்வத்தை குறையாமல் இருக்காங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறமும் நம்மளை போய் சேர்த்து விட்றாங்களே என்னடா நம்ம இப்போ ஒரு குழந்தை தான் இப்போ எவ்வளோ ஸ்கூலில் சிலம்பம் கிளாஸ் என்னென்ன கிளாஸ்லாம் வருது, எவ்வளோ குழந்தைங்கள சேர்த்து விட்றாங்க. ஆனால் அந்தமாரி நான் போய் என் பசங்களை சேர்த்து விடணும். ஆனால் என்னை வந்து இவர் சேர்த்து விட்றான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, விட்டுறக்கூடாது அப்படின்னு இருந்துச்சா. அப்புறம் டான்ஸ் கிளாஸ்க்கு வரணும், கற்றுக்கணும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் காட்டில் தாங்க வேலை செய்வோம். ஃபுல்லாக காட்டில் வச்சுட்டு சாயந்தரம் 1 மணி நேரம் கிளாஸ் போவோம். அப்போ அங்கே போனால் ஆடும்போது குழந்தைங்களாம் பயங்கரமாக ஆடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் மட்டும் ஆடுவேன் டிவியில் வரதை பார்த்து. ஆனால் அங்கே வந்து இப்படி தான் ஆடணும், இவ்வளோ பாட்டுக்கு தான் ஆடணும், போகிறது வரதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் குழந்தைங்களாம் நல்லா ஆடினாங்க. நான் அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா இல்லை உங்களை பார்த்து நீங்களே ஆடுங்க, வாங்க கண்டினியூஸாக வாங்க உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க. எனக்கு பயம், போகவே முடியல. போனால் பேலன்ஸ் பண்ண முடியல, குண்டாக இருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கால் வலி பயங்கரமாக வலிக்கும், படியே இறங்க முடியாது. கஷ்டப்பட்டதுனால திருப்பி காலைல காட்டு வேலை செய்யணும், திருப்பி காலைல ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பணும், திருப்பி நான் இங்கே வரணும். அதில் எதுவுமே குறைஞ்சிட்டுச்சுன்னா வேறு டான்ஸ் கிளாஸுக்கு இவன் போய் அனுப்புனால தான் இதெல்லாம் இவன் பண்ணிட்டா அப்படின்னு என் குடும்பம் எங்கே போயிடுமோ. ஏன்னா சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் அம்மா பேர் இருக்கிறாங்க நமக்கு. அப்படின்னும் போது எனக்கு கிடைக்கும் போது என்னால் அதை விட்டு கொடுக்காம ஒன்றா கொண்டு போகணுன்னு எவ்வளோ மனசில் அதை நான் நினச்சிருக்கேன், அதை இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் செல்லுலாம் பார்க்குறீங்களா? இந்த குழந்தை பேக்கிறதுக்குனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுறாங்க, பின்னாடி ஒன்று பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணவே இல்லை. நான்லாம் வேலைக்கு போகிறேன், காட்டுக்கு போகிறேன், வீட்டில் வேலை செய்கிறேன், பொழுது தான் வேலை செய்கிறேன். இதெல்லாம் புதுசாக பண்ணுறாங்களே. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேலைலாம் செய்வீங்கல்ல? எல்லா வேலையும் செய்வேங்க. வயிற்றுல ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை, அவனுக்கும் நான் தான் எல்லாமே பண்ணுவேன். சமைச்சு கொடுக்குறதும் ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவேன். எங்கள் காட்டில் நாங்கள் பருத்தி போட்டிருக்கும் போதும் பிள்ளைய தூக்கிட்டே சாப்பாடு கொடுக்க போவேன், மொக்கு போடுவேன், எல்லா வேலையும் செய்வேன். மாதமாக நைட்டில் வசதியாக இருந்தால் படுப்பேன், அவ்வளோதான். சப்போஸ் அந்த உக்காந்துட்டுனா அந்த டைமில் டக்குன்னு ஏந்திரிக்க முடியாது. அப்போ சாப்பாடோ தண்ணியாக அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. மற்றபடி நடக்கும்போது, குனியும் போது, நிமிரும் போது, தண்ணி தூக்குறேன், ரெட்டை குடம் போட்டுட்டுலாம் தண்ணி தூக்குறேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். நான் வந்து இந்த எங்கள் வீட்டுக்காட்டு கூட நீங்கள் கேட்டு பாருங்க, நான் இப்படிலாம் நடந்ததே இல்லை. நான்லாம் வேகமாக போவேன், வேகமாக வருவேன், எல்லாமே பண்ணுவேன். நான்லாம் அதுக்கெலாம் நம்ம ஏன்னா எனக்கு அப்படி சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக ஆகிடும். இது பாரு, இந்த பார்த்துக்கிறதே எனக்கு பிடிக்காதுங்க. இப்படி நானே எண்ணி பார்த்துக்குவேன். எனக்கு வலிக்குதுன்னே நான் சொல்ல மாட்டேன் போய். அது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுறதுனால நான் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். ஒரு அம்மாவாக இருக்கேன், ஒரு மனைவியாக இருக்கேன், ஒரு எல்லாமே இருந்தேன். ஆனால் எனக்காக நான் இருந்தது வந்து ரொம்ப கம்மி. என்ன நான் நினச்சி வருத்திக்கிட்டது ரொம்ப அதிகம். நீ இப்படி இல்லை, மற்றவங்கள பார்க்கும்போது அம்மாவாக சரியாக இருக்கும், நான் ஒரு அம்மா அப்படிலாம் இருக்கும்போது அவங்கவுங்க பிடிச்சது எல்லாம் பொண்ணுங்க பண்ணும்போது நான் அப்படி பண்ணலையே. எனக்கு பிடிச்சது என்னென்னா இதை பயம், யார் என்ன சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அதுவும் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த டான்ஸுன்னா மட்டும் சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்படியே. அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது, அது எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக பண்ணி பேசணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு இருக்கும், எல்லா ஒரு இதுலேயுமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் எனக்கு சிசேரியன் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு ட்ரெஸ்லாம் பாதியோடு தான் இருக்குது. இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியறது தானே. கொண்டு வந்து ஸ்ட்ரெக்சரில் மயக்கத்தில் இருக்கேன் நான். அப்போ வந்து என்னை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கணும். படுக்க வைக்க எங்கள் வீட்டுக்காரால் முடியல. பக்கத்தில் அதே மாதிரி எத்தனையோ சிசேரியன்லாம் அவங்கவுங்க ஹஸ்பண்டோ அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவர் கூப்பிட்றாரு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டில், நான் பிடிங்கண்ணா, இவங்களை கொஞ்சம் பிடிங்கண்ணா இருந்தாலும். அப்போ அவங்க தூக்கி படுக்க வைக்கிறாங்க. என்னை உள்ளே கூட்டு போகிறதுலேருந்து வெளில கூட்டு வர வரைக்கும் பாய்ஸ் இருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலில். எனக்கு சிசேரியன் பண்ணுறதே ஒரு மெயில் டாக்டர் தான். அவங்கக்கிட்ட நான் என்ன என்னோட உயிர், என்னோட உயிரும் நான் உயிராக நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு உயிரும் கொடுக்குறவங்கள்ட்ட அதை நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? ஒரு நர்ஸும் தான் ஒரு ஜென்ஸுக்கு ஊசி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, போகலையா? ஆனால் அதெல்லாம் இப்போ தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். 3 குழந்தையுமே எனக்கு சிசேரியன் போது நான் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இந்த கூச்சம், எந்த இடத்துல நம்ம இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, எதை நம்ம மதிக்கணும், எதை உயிரை விட ஒழுக்கத்தை விட
ஒழுக்கமும் உயிரும் எந்த அளவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறதையும் நம்ம பார்க்கறத பொறுத்து நம்ம மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால யார் அந்த மாதிரி எது சொன்னாலும் எனக்கு இல்லை. அது அவருக்குமே தெரியும் என் கூட இருந்ததுனால. எல்லா இடத்துலையுமே ஆண்கள் இருக்காங்க, எல்லா ஆண் பெண்ணும் சமன்றத ஒருத்தவங்க வளர்றது மூலிமா எல்லா இதுலேயுமே இருக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செஞ்சாதான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்றதுனால எனக்கு மற்றவங்க நினைக்கிறத பற்றி இல்லை. நீங்கள் அந்த ஆடிஷனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதும் பண்ணீங்க, பல பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் தான், பல பேரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நீங்கள் தான். என் ஃபோனில் எத்தனை வாட்டி உங்கள் முகத்தை பார்த்துருப்பேன் தெரியுமா? அந்த ஒரு டான்ஸ், அந்த தெலுங்கு பாட்டுக்கு ஆடி இருப்பீங்களே, பா பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியா? யாரும் சொல்லலையா உங்ககிட்ட இதெல்லாம்? கேட்பேன், நல்லா ஆனீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இப்படிலாம் தெரியாது. இல்லைக்கா, பயங்கரமா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. யார் இவங்க யார் இவங்க யார் இவங்க அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு 10 வருஷத்தோட ஏக்கங்க. 10 வருஷத்தோட மொத்தமா சாப்பிட்டீங்க அந்த ஏக்கத்தை. அதுதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். அது வேற வழியே இல்லை, எனக்கு வேற வழியே இல்லை. அவ்வளவுதான், இதுக்கு மேல செலக்ட் ஆகிறோம், ஆனா இதுல பண்ணி முடிச்சிடணும், அது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்றது முடிச்சது தான். Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.